அந்த பரபரப்பான நகரத்துல ரவி ஒரு தனிமையான வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருந்தான். அவனோட அம்மாவோ ஊர்ல இவன் எப்ப வருவான்னு காத்துக்கிட்டு தினமும் பஸ் ஸ்டாப்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்படியே 3 வருஷம் ஓடி போச்சு. 3 வருஷமும் பாக்குற அந்த டீ கடைக்காரரு, ஏமா இப்படி வந்து கஷ்டப்படுற, வீட்டுக்காவது போமா இந்த வயசான காலத்துலன்னு கேக்குறது உண்டு. அப்படியே அந்த ஊருக்காரங்க ரவி அம்மா படுற கஷ்டத்தை பார்த்துட்டு ரவிக்கு தினமும் லெட்டர் எழுதுறது உண்டு. ஆனா ரவி ஒரு லெட்டர் கூட படிச்சது கிடையாது. அன்னைக்கு என்னமோ ரவி மனசுல ரொம்ப வருத்தம், என்னமோ ஒரு இனம் புரியாத பயம். ஆனா அன்னைக்கு வந்த லெட்டரை ரவி படிச்சு பார்த்தான். அந்த லெட்டர்ல, தம்பி ரவி, அம்மாக்கு உடம்பு சரியில்லைப்பா, சீக்கிரம் வீட்டுக்கு வந்துடுப்பா, கொஞ்சம் உங்களை பாருப்பா அப்படின்னு எழுதி இருந்துச்சு. இதை பார்த்தோன்னா ரவிக்கு இனம் புரியாத ஒரு பயம். உடனே டிக்கெட் புக் பண்ணி அன்னைக்கு இரவே பஸ் ஏறி அவன் ஊருக்கு புறப்பட்டான். பஸ்ல போகும்போது அவன் பழச நினைச்சு பார்த்தான். ரவி இப்படிப்பட்ட ஆளே கிடையாது. ஒரு துருதுருப்பான ஒரு குறும்புக்கார பையன். அவன் எப்பவுமே பக்கத்து வீட்டுக்காரங்க எதிர் வீட்டுக்காரங்க எல்லாருக்கிட்டையும் சின்ன சின்ன வம்புகளை இழுத்துக்கிட்டு வாழ்க்கைய ஓட்டிக்கிட்டு இருந்தான். அப்படித்தான் ஒரு பாட்டியோட கண்ணாடியை எடுத்து வச்சுக்கிட்டு இந்த பாட்டி கிட்ட தர்க்கம் பண்ணிக்கிட்டு இருந்தான். பாட்டி, உனக்கு வயசாயிருச்சு சொல்ற, ஆனா சின்ன பிள்ளைங்க கிட்ட அப்படி வம்புக்கு போற, கண்ணாடி இல்லாம உன்னால வாழ முடியாதா அப்படின்னு சொல்லி எல்லாம் அவங்க கூட அவன் விளையாடுறது உண்டு. இப்படியே போக்கிட்டு இருக்கையில ஒரு நாள் அந்த பண்ணையார் வீட்டுல ஒரு பெரிய கல்யாணம் நடந்துச்சு. திடீர்னு பண்ணையார் தாலியை காணும்னு சொல்லி ரவி மேல புகார் பண்ண, ரவியோ நான் எடுக்கவே இல்லம்மா அப்படின்னு சொல்லி அழுக ஆரம்பிச்சுட்டான். ஊர்ல இருக்க எல்லாருமே ரவி எப்பவும் இப்படித்தான், ரவி எதுல போய் விளையாடுறதுன்னே தெரியாது அவனுக்கு, எங்க போய் விளையாண்டு வச்சிருக்கான் பாரு அப்படின்னு சொல்லி ஊருக்காரங்க பேசுறத கேட்டோன்னே ரவியோட அம்மாவுக்கு அன்னைக்கு அளப்புரியாத கோபம் வந்துச்சு. ரவிய பலார்னு ஒரு அப்பப்பி, ஒழுக்கமா நகை எடுத்திருந்தீனா கொடுத்துருடா அப்படின்னு சொல்லி திட்டாங்க. ரவிக்கு அதுல அந்த கிணமே அவனோட மனசு உடைஞ்சு போச்சு. அப்ப அந்த ஊரு கோவில் பூசாரி ஓடி வந்தா. ஐயா, நீங்க தான் சிறப்பு பூஜை பண்ணணும்னு தாலியை கொடுத்திருந்தீங்க, எடுத்துட்டு வரக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னான். இதை கேட்டோடனே அந்த ஊர் மக்கள் எல்லோருமே வருத்தப்பட்டாங்க. ரவியை பார்த்து இப்படி புகார் பண்ணிட்டோமே அப்படின்னு. ரவி அன்னையிலிருந்து அந்த ஊருக்கு போறதையே நிறுத்திட்டான். நகரத்திலேயே வேலை செஞ்சுக்கிட்டு அங்கேயே இருந்து பழகிட்டான். இதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு காலையில அவன் வீட்டுக்கு போய் சேரும்போதுதான் தெரிஞ்சது, அவங்க அம்மா படத்துக்கு மாலையை போட்டு வச்சிருந்தாங்கன்னு. ஆமா, அவங்க அம்மா அன்னைக்கு நைட்டே இறந்துட்டாங்க. இத அவங்க ஊருக்காரங்களா சொல்லிட்டு, நாங்களே அடக்கம் பண்ணிட்டோம் தம்பி, மிச்ச காரியத்தை நீ பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ரவி அந்த படத்தை பார்த்துக்கிட்டே கதறி கதறி அழுது தூங்கி போயிட்டான். திடீர்னு அவனுக்கு ஒரு சத்தம், அவங்க அம்மா அவனை கூப்பிடுற மாதிரி. ரவி, சாப்பிட்டியாப்பா, அம்மாவை மன்னிச்சிருப்பா, அன்னைக்கு தெரியாம அம்மா உன்னை மேல சந்தேகப்பட்டுட்ட அப்படின்னு சொல்லவும் ரவி கதறி கதறி அவங்க அம்மாட்ட அழுதான். என்ன மன்னிச்சிருமா, வீண் கோபத்தினால இவ்வளவு நாள் நான் உன்னை பார்க்க வராம இருந்துட்டேன், என்ன மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே இருந்தான். திடீர்னு கண்ணை முழிச்சு பார்க்கும்போது எல்லாமே கனவா தெரிஞ்சுது. இந்த கதையில இருந்து உங்களுக்கு என்ன தெரியுதுன்னா, வாழ்க்கை யாருக்குமே நிரந்தரம் இல்லைங்க. மறப்போம், மன்னிப்போம். நன்றி. இந்த மாதிரி ஒரு கதையை திரும்ப நீங்க கேட்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஒரு லைக் பட்டன் கொடுங்க, கமெண்ட் செய்யுங்க, மீது வரும் கதைகளை கேட்டு மகிழுங்க. நன்றி, வணக்கம்.